நாகை மாவட்டத்தில் சிபிசிஎல் விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் அதற்கு மீள் குடியமர்வு தொகை வழங்கவில்லை என்று கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பனங்குடி கிராமத்தில் ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை செயல்பட்டு வருகிறது. அதனை 31,500 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டது. அந்த பணிக்காக பனங்குடி, நரிமணம், கோபுராஜபுரம் உள்ளிட்ட 3 ஊராட்சிகளைச் சேர்ந்த 570 விவசாயிகளிடமிருந்து 620 ஏக்கர் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி நிலம் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது வரை மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு தொகை வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதனை கண்டித்து சிபிசிஎல் வளாகம் முன்பு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். ஒரு மாசத்துல தாரன்னு சொன்னீங்க, 3 மாசம் ஆயிடுச்சு. இப்ப கொடுக்க போறேன். கட்டிக்க துணியில புள்ளிய கத்தில நிக்குதியா. இந்த 6,000 தொகை வரல என்றால் அடுத்த கட்ட போராட்டம் என்ன நீடிக்கும். இது ஆரம்பம். ஆலைக்கு வரும் லாரிகளை விவசாயிகள் மறித்து நிறுத்தியதால் சாலை ஓரம் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நாகை டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.